Hi friends, welcome to ragaskitchen friends. இன்னைக்கு வீடியோவில் ரொம்ப ஈஸியாக அதே மாதிரி சட்டுன்னு செய்யக்கூடிய ரொம்ப சுவையான ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸ் தான் ஃப்ரெண்ட்ஸ் பார்க்க போகிறோம். சுவையான சில்லி இட்லி எப்படி பண்ணலான்றது பார்க்கலாங்க. இந்த சில்லி இட்லி செய்கிறதுக்கு நான் இன்றைக்கி வந்துட்டு ஒரு 4 இட்லி எடுத்து வச்சுருக்கேன். காலையில் நீங்கள் வைக்கிற இட்லியில் மீதமாயிருச்சு அப்படின்னா கண்டிப்பாக இந்த மாதிரி சாயங்காலத்துக்கு நீங்கள் செஞ்சு கொடுக்கலாம். ரொம்ப ஈஸியாக ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இட்லி எடுத்துகிட்டு இந்த மாதிரி வந்துச்சு சின்ன சின்ன பீஸஸாக கட் பண்ணிக்கோங்க. ரொம்ப பொடியாக இல்லாமல் ஓரளவுக்கு இந்த சைஸில் இருக்க மாதிரி கட் பண்ணிக்கோங்க. நான் இன்றைக்கி வந்துட்டு ஒரு 4 இட்லி தான் எடுத்து வச்சுருக்கேன். இதுக்கே வந்து பார்த்திங்கன்னா ஒரு 3 பேர் சாப்பிட்ற அளவுக்கு தாராளமாக கரெக்டாக இருக்கும். இப்போ பாருங்கள், எல்லா இட்லியுமே நம்ம வந்துட்டு கட் பண்ணி வச்சாச்சு இந்த சைஸில். இப்போ நம்ம இதை வந்துட்டு பொரிச்சு எடுத்துக்க போகிறோம். ஸ்டவ்வில் ஒரு வாணலியில் பொரிக்க தேவையான அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் நல்லா சூடானதும் நம்ம கட் பண்ணி வச்சுருக்க இட்லி பீசஸ்லாம் போட்டு நம்ம பொரிச்சு எடுத்துடலாம். நீங்கள் சப்போஸ் ஆயிலி ஃபுட் வந்து அவாய்ட் பண்ணுறீங்க அப்படின்னா இந்த மாதிரி எண்ணெயில் பொரிக்காமல் தோசைக்கல்லையே ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றி நல்லா 2 சைடும் ரோஸ்ட் ஆனதும் எடுத்து அந்த மாதிரி கூட நம்ம செஞ்சுக்கலாம். ஆனால் இந்த மாதிரி பொரிச்சு செய்யும்போது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ நம்ம கொஞ்சம் கட் பண்ணி வச்சுருக்க இட்லி பீசஸ்லாம் நம்ம சேர்த்தாச்சுங்க. இது நல்லா வந்துட்டு ஒரு கோல்டன் ப்ரௌன் கலர் வர வரைக்கும் நல்லா பொரிச்சு எடுத்துக்கலாம். அப்போ தான் நம்மளுக்கு வந்து நல்லா கிறிஸ்பியாக நல்லா டேஸ்டியாக சூப்பராக இருக்கும். கொஞ்சம் அப்படியே லைட்டாக அப்படி திருப்பி விட்டுக்கோங்க. எல்லா பக்கமே நல்ல ஒரு கோல்டன் ப்ரௌன் கலர் வரட்டும். இந்த அளவுக்கு நல்லா ஃப்ரை ஆனதும் ஃப்ரையான இட்லி எல்லாத்தையுமே நம்ம எடுத்துடலாம். பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா பொன்னிறமாக வந்துருச்சு. இதே மாதிரி எல்லா இட்லி பீசஸுமே நீங்கள் வந்துட்டு பொரித்து நம்ம எடுத்து வச்சுக்கலாம். இப்போ எல்லா இட்லி பீசஸுமே நம்ம வந்துட்டு பொரித்து எடுத்து வச்சாச்சு. இப்போது சில்லி இட்லி செய்கிறதுக்கு ஸ்டவ்வில் ஒரு வாணலி வச்சுக்கலாங்க. இதில் ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் சூடானதும் ஒரு பெரிய வெங்காயத்தை பொடியாக கட் பண்ணி சேர்த்துடலாம். வெங்காயம் வதங்கும் போதே இது கூடவே இஞ்சி பூண்டு சேர்த்துடலாங்க. ஒரு 2 பூண்டையும் ஒரு சின்ன துண்டு இஞ்சியும் துருவி எடுத்து வச்சுருக்கேன். இஞ்சி பூண்டு துருவலை நம்ம சேர்த்து நல்லா வந்துட்டு வதக்கிக்கலாம். பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வந்து வதக்கிக்கோங்க. இப்போது இந்த வெங்காயத்துக்கு தேவையான அளவுக்கு மட்டும் நம்ம உப்பு சேர்த்துடலாம். நம்ம இட்லியில் ஏற்கனவே உப்பு சேர்த்துருக்கோம் இல்லைங்களா, அதனால் இந்த மசாலாவுக்கு மட்டும் நம்ம வந்துட்டு உப்பு சேர்த்தா போதும். இப்போ ஓரளவுக்கு வெங்காயம் வந்து வதங்கி வந்துருச்சு. இந்த அளவுக்கு வதங்கினா போதுங்க. இப்போது இதில் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு டொமேட்டோ கெச்சப் வந்து சேர்த்துடலாம். அதாவது தக்காளி சாஸ் சேர்த்துருக்கேன். நீங்கள் வந்துட்டு இதுக்கு பதிலாக தக்காளி அரைச்சி கூட ஊற்றி செஞ்சுக்கலாங்க. ஆனால் அதை விட தக்காளி சாஸ் சேர்க்கும்போது ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். கூடவே ஒரு 1/4 கப் அளவுக்கு தண்ணி, ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள், 1/4 டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா தூள் சேர்த்துக்கலாம். உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி மிளகாய்த்தூளும் கரம் மசாலா தூளும் சேர்த்துக்கோங்க. நான் வந்துட்டு ஜஸ்ட்டு ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கேன். இப்போ இதெல்லாமே சேர்ந்து நல்லா கொதிக்கும் போது நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருக்கோம் இல்லைங்களா, பொரிச்ச இட்லியை நம்ம இதில் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு நல்லா வந்து கலந்து விட்டுக்கோங்க. தக்காளி சாஸில் வந்து பார்த்திங்கன்னா லைட்டாக ஒரு ஸ்வீட் டேஸ்ட்டும் இருக்கும். அதனால் குழந்தைங்க ரொம்ப விரும்பி சாப்பிட்ருவாங்க. இப்போ பாருங்கள், எல்லாமே நல்லா கலந்து விட்டாச்சு. நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருக்க இந்த இட்லி பீசஸ் எல்லாமே அந்த தண்ணி வந்து நல்லா இழுத்துருச்சு. இந்த அளவுக்கு நல்லா மிக்ஸ் ஆனதும் கடைசியாக பொடியாக நறுக்கி வச்சுருக்க கொத்தமல்லி தழை தூவி இறக்கிடலாங்க. சூப்பராக டேஸ்டியான சில்லி இட்லி ரெடி ஆயிடுச்சு. நீங்கள் கொஞ்சம் காரசாரமாக சாப்பிடுவீங்க அப்படின்னா ஓரளவுக்கு ஒரு 1/2 டீஸ்பூன்லேருந்து ஒரு 3/4 டீஸ்பூன் அளவுக்குமே மிளகாய்த்தூள் சேர்த்துக்கலாங்க. நல்லா காரசாரமாக சூப்பராக டேஸ்டியாக இருக்கும். கொஞ்சம் கிறிஸ்பியாக கொஞ்சம் ஜூஸியாக நல்லா டேஸ்டியான சில்லி இட்லி ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம சர்வ் பண்ணிடலாம். சூப்பரான ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸாக இருக்குங்க. மீதியான இட்லியில் ரொம்ப டேஸ்டியாக நம்ம வந்துட்டு டிஃபன் செஞ்சு கொடுத்தாச்சு. எல்லாருமே ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. நல்லா சுட சுட சாப்பிடும்போது ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். கண்டிப்பாக நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப ஈஸியாகவும் இருக்கும், நல்லா டேஸ்டியாகவும் இருக்கும். இந்த ரெசிபி கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனல் ராகாஸ் கிச்சனில் ஒரு லைக் கொடுங்க. ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ.